தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 2ஆம் வாரம், ஜனவரி 20ஆம் தேதி 2025ஆம் வருடம், திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? நோன்பு இருக்கிறத பற்றி எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? சில பேர் அதை நோன்பு இருக்கிறதுலாம் மூட நம்பிக்கைலாம், அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. ஏசப்பாவே சொல்லிட்டாரு, நோன்பு இருங்க. ஓகேங்களா? நானும் மணமகனாகிய நானும் உங்களோட இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நோன்பு இருக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம தவக்காலத்தில் பாருங்களேன், சில பேர் கறி சாப்பிடக்கூடாது, சில பேர் காலையில் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் காவி உடை உடுத்திட்டு செருப்பு போடாமல் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ணுறத பார்த்து நம்ம சில பேர் ஏதோ பெரிய இது மாதிரி என்னடா எல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்றது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்றது அப்படிலாம் கிடையாது. நோன்பு இருக்கணும். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய பாடுகளை நினைத்து, அவர் நமக்காக எவ்வளோ பாடுபட்டாரோ அதை நினைத்து நாம் என்ன பண்ணணும்? நோன்பு இருக்கணும். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, பழசில் புதுசாக ஒட்டு போட்டால் ரெண்டுமே வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறத ஏசப்பா சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம பழைய மனிதனாகவே இருந்து புதுசாக இறை வார்த்தையை நம்ம என்ன தான் ஏற்றினாலும் எல்லாமே வீணாயிடும். ஓகேங்களா? முதல்ல பழையதாகிய நாம் பழசுலேருந்து வெளியில் வந்து புதிய மனிதனாக மாறின பிற்பாடு இறை வார்த்தை நம்ம மனதுக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ அது செம்மையாக கனி கொடுக்கும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.